பால்வளத்துறை மூலம் சிறப்பு தூர்வாரும் திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் நில நிர்வாக ஆணையர் பழனிசாமி மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் காவிரி டெல்டா மாவட்டங்களில் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் மூலம் பாசன ஆதாரங்களை தூர்வாரிட திருச்சி மண்டலத்திற்கு உட்பட்ட 11 மாவட்டங்களில் ரூபாய் 95 கோடிக்கு 4542.33 கிலோமீட்டர் தூரம் வரை 823 தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட தமிழ்நாடு அரசால் கடந்த 6/2/2024 அன்று நிர்வாகம் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் கரூர் மாவட்டத்தில் மட்டும் ரூபாய் 3.86 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஆற்று பாதுகாப்பு கோட்டம் மூலம் 14 பணிகள் 53.15 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 2.76 கோடி மதிப்பீட்டிலும், அரியாறு வடிநில கோட்டம் மூலம் 5 பணிகள் 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 1.10 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்பணிகள் அனைத்தையும் செயல்படுத்துவதன் மூலம் மேட்டூரில் இருந்து பாசனத்திற்கு திறக்கப்பட்ட பாசன தண்ணீரானது பிரிவு வாய்க்கால்களான தென்கரை வாய்க்கால் மற்றும் நங்கம் கிளை வாய்க்கால்கள் மூலம் கரூர் மாவட்டத்தில் மொத்தம் 8000 ஏக்கர் விளைநிலங்களுக்கு தடையின்றி கடைமடை வரை சென்றடைவது உறுதி செய்யப்படும். வடிகால் வாரிகளை தூர்வாருவதன் மூலம் மழை காலங்களில் வெள்ள நீர் விளைவு நிலங்களில் சென்று பாதிப்பு ஏற்படுத்துவது தடுக்கப்பட்டு வெள்ளத்தால் பயிர் சேதம் மற்றும் பொருள் சேதம் ஏற்படுவது முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. ஏரிகளுக்கு வழங்கும் வாய்க்கால்கள் தூர்வாருவதன் மூலம் மழை காலங்களில் வரும் மழைநீர் வீணாகாமல் ஏரிகளுக்கு சென்றடைவது உறுதி செய்யப்படும். தூர்வாரும் பணிகள் அனைத்தும் வருகின்ற மே 20க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது.